அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்து வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்து வழிவிடுமே. தடைகளெல்லாம் அகன்றே போகுமே, இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் அகன்றே போகுமே, இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நேராய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நேராய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். இன்றைய சிந்தனையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய கருத்தை அல்லது புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்க உதவி செய்யும் என்று சொல்லி நம்புகிறேன். இன்று நாங்கள் பார்க்கின்ற பகுதி பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. அதிலே ஒரு குறிப்பிட்ட வசனத்தை பற்றி மட்டும் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல
பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? அதை புரிந்து கொண்டால்தான் பவுல் நம்மை பார்த்து கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லுகிற போது எதை சொல்லுகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த பகுதி, இந்த பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட கடிதம் எழுதப்பட்ட நேரம் பவுல் சிறைச்சாலையில் இருந்தார். இந்த பவுல் சிறைச்சாலையில் இருக்கின்ற போது அவர் கடந்து போன அனுபவம் நல்ல அனுபவமாக இருந்திருக்காது. ஏனென்றால் ஒரு சிறைச்சாலையில் இருந்ததற்கு காரணம் அவர் திருடினார் என்பதற்காகவோ அல்லது ஏதோ இன்னொருவருடைய பொருளுக்கு பாதகம் விளைவித்தார் என்பதற்காகவோ அல்ல. அவர் கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி வந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பற்றி போதித்தார் என்பதுதான் அவருக்கு சிறைவாசத்தை பெற்று கொடுத்து இருந்தது. ஆகவே அந்த சிறை வாசத்தில் இருக்கிற நேரத்தில் அவர் இந்த கடிதத்தை பிலிப்பிலே இருக்கின்ற ஒரு சபைக்கு எழுதுகிறார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பொதுவாக எத்தனையோ காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நாங்கள் சிறு பிள்ளையாக ஒரு குழந்தை நம்முடைய வீட்டிலே பிறந்தால் அந்த குழந்தையை பற்றி பெற்றோர் எத்தனையோ கனவுகளை வைத்திருப்பார்கள். அந்த பிள்ளை எப்படி வளர வேண்டும், அந்த பிள்ளை எப்படி படிக்க வேண்டும், அந்த பிள்ளை எப்படி ஒரு பட்ட படிப்பை முடிக்க வேண்டும், அந்த பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் என்ன, அந்த பிள்ளைக்கு பாடசாலைக்கு போவது மட்டும் போதுமா, அதை தவிர வேறு இடத்திலே அந்த பிள்ளைக்கு மேலதிகமாக படிப்பை கற்றுக்கொள்ள டியூஷனுக்கு அனுப்ப வேண்டுமா, இப்படி எத்தனையோ காரியங்களை இந்த பிள்ளையை அடிப்படையாக வைத்து அவர்கள் திட்டம் போடுவார்கள். சில நேரங்களிலே இப்போதெல்லாம் வங்கிகளிலே திட்டம் இருக்கிறது. பிள்ளை பிறந்த காலத்திலிருந்தே ஒரு தொகை பணத்தை அவர்கள் சேமிக்க ஆரம்பித்து, அந்த பிள்ளை பிறந்த காலத்திலிருந்தே சேமிக்க ஆரம்பித்தால் அந்த பிள்ளை பல்கலைக்கழகத்துக்கு போகின்ற நேரத்திலே அந்த பிள்ளையின் செலவுக்காக தேவைப்படுகின்ற பணத்தை பிள்ளை பிறந்த நாளிலிருந்தே அவர்கள் சேமிக்க ஆரம்பிப்பார்கள். இவைகள் எல்லாம் அந்த பிள்ளையை பற்றி பெற்றோர்கள் போடுகின்ற திட்டம், கனவு. என்னுடைய பிள்ளை இப்படி வர வேண்டும், அல்லது அந்த பிள்ளையையும் இன்னொரு வீட்டு பிள்ளையவர்கள் ஒப்பிட்டு கூடி பார்ப்பார்கள். என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறது, அந்த பிள்ளை இப்படி இருக்கிறது, அந்த பிள்ளை வகுப்பில் இத்தனை புள்ளிகள் பெற்றிருக்கிறது, அந்த பிள்ளைக்கு எத்தனை புள்ளிகள் இருக்கிறது, இவையெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். ஒருவேளை இந்த நாட்டிலே அது குறைவாக இருக்கலாம், ஆனால் இலங்கை போன்ற இடங்களிலே இந்த தேர்ச்சி அட்டை அல்லது ரிப்போர்ட் என்று சொல்லி ஒன்று கொடுப்பார்கள். அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அந்த பிள்ளைக்கு இந்த பாடத்திலே எத்தனை புள்ளிகள் கிடைத்திருக்கிறது, இந்த பிள்ளைக்கு எத்தனை கிடைத்திருக்கிறது, என்னுடைய பிள்ளைக்கு எத்தனை கிடைத்திருக்கின்றெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அப்படியெல்லாம் அந்த பிள்ளையின் மேல் கனவை வைத்து ஒரு காலப்பகுதியில் இந்த பிள்ளை அந்த கனவை தன்னுடைய கனவாக மாற்றிக்கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும். ஒருவேளை சிறு வகுப்புகளில், சிறிய வகுப்புகளில் படிக்கின்ற போது பிள்ளைகளுடைய கனவுக்கு தக்கதாக அந்த பிள்ளை நடந்திருக்கும். ஆனால் அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒருவேளை 10ஆம் அல்லது பல்கலைக்கழகத்துக்கு போகின்ற வயதை அடைகிற போது அந்த பிள்ளை தானே யோசிக்க ஆரம்பிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், என்ன பாடங்களை நான் படிக்க வேண்டும், எந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் போக வேண்டும் என்ற அந்த எண்ணம், திட்டமெல்லாம் பிள்ளையிலிருந்து உருவாகிறது. அது எப்படி எங்களை உருவமைக்கிறது என்று சொன்னால், நான் எப்படி இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கலாம், நான் எப்படி இந்த உலகத்திலே நிறைவாக இருக்கலாம், அதை நிறைவாக இருப்பதற்கு எனக்கு தேவையானது என்ன? அந்த ஒருவேளை படிப்பு தேவையா, அல்லது அந்த படிப்பை முடித்தால் அந்த பட்ட படிப்பை அடிப்படையாக வைத்து எங்கே நான் வேலையை பெற்றுக்கொள்ளலாம், எந்த வேலை செய்தால் எனக்கு அதிக பணத்தை என்னால் சம்பாதிக்க முடியும், அதிக பணம் சம்பாதித்தால் அந்த பணத்தை வைத்து நான் எப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம், நான் ஒரு வீடை வாங்கலாமா, ஒரு வாகனத்தை வாங்கலாமா, வீட்டில் இருக்கிற பொருட்களை வாங்கலாமா, அல்லது நான் விடுமுறைக்காக எந்த நாட்டிற்கு போகலாமா, இப்படி பலவிதமான திட்டங்கள் எல்லாம் அந்த பிள்ளையின் சொந்த கனவாக
மாறி போகிறது. அது வெளியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் இருக்கிறது. பெற்றோர்களுடைய கனவை அந்த பிள்ளை ஒரு காலத்திலே தானே பொறுப்பெடுத்து கொள்கிறது. இப்படி வாழ வேண்டும் என்பது உலகம் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். என்ன செய்தால் நாம் அதிக பணம் சம்பாதிக்கலாம், என்ன செய்தால் நான் வாழ்க்கையிலே வசதி உள்ள ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்ற சூழலிலே பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்திலே அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தருகிறார். அதில் ஒரு 2வது வசனமும் இருக்கிறது. அது என்ன சொல்கிறது என்றால், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இதை அவர் சொல்லுவதற்கு அவருடைய வாழ்க்கையிலே பல அனுபவங்கள் இருந்தது. அவர் ஆரம்ப காலத்திலே பவுல் சவுலாக இருந்தபோது கிறிஸ்தவத்துக்கு எதிராக வாழ்ந்த ஒரு மனிதர், கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய ஒரு மனிதர். இப்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு விடயத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அப்படி வாழ்வதென்பது அவரை பொறுத்தவரையிலே இலகுவான வாழ்க்கையாக அமையவில்லை. எப்போது அவர் நான் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி யோசித்தாரோ அன்றைய தினத்திலிருந்து வாழ்க்கையில் பல துன்பங்களை அவர் அனுபவிக்கிறார். ஆகவே கலாத்தியருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான துன்பத்தை அடைந்தாலும் நான் அப்படி அடைவதற்கு காரணம் கிறிஸ்து என்று அவர் தைரியமாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் இந்த பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரத்திலே அழகாக சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்படியான ஒரு வாழ்க்கையை பற்றி பவுல் பிலிப்புவில் இருந்த சபைக்கு அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அவர் என்ன அதிலே சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாங்கள் வழிபாடுகளிலே பங்கு பெறப் போகிறோம். வழிபாடு ஒரு நல்ல அனுபவம். அழகான பாடல்கள், அழகான ஜெபங்கள், அழகான செய்திகள். அந்த வழிபாட்டு அனுபவம் ஆலயத்தில் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிற போது எங்களுக்கு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கிடைக்கிறது. நான் வெளியே வருகிற போது நான் கிறிஸ்துவுக்காக என்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று பவுல் சொல்வது போன்ற எண்ணத்தோடு எங்களால் வெளியே வர முடிகிறதா என்ற கேள்விதான் பவுல் நமக்கு முன்னே வைக்கிற கேள்வி. உள்ளே நான் போகிற போது நான் தான் என்னுடைய வாழ்க்கையின் கதாநாயகன். என்னுடைய வாழ்க்கை தான் என்னை பொறுத்தவரையிலே முக்கியமானது. என்னுடைய சந்தோஷம்தான் எனக்கு முக்கியமானது என்று சொல்லிக்கொண்டு ஆலயத்திற்கு உள்ளே நான் போனேன். வெளியே நான் வருகிற போது என்னால் கிறிஸ்துவுக்காக என்னிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று பவுல் சொன்னது போல நம்ம சொல்ல முடியுமா? அதுதான் நமக்கு இருக்கின்ற போராட்டம். நாங்கள் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற காரியம். இதை இன்னொரு வகையிலே பவுலிடத்திலிருந்து சொல்வதாக இருந்தால், கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நான் மைய பொருளாக இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவை பற்றி நான் நினைக்கிற போது அவைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் சிலுவையிலே அறைந்து விட்டேன். இப்போது என்னை பொறுத்தவரையிலே எனக்குள்ளே கிறிஸ்து தான் வாழுகிறார்.
கிறிஸ்து பார்த்தது போல, கிறிஸ்து செய்தது போல, கிறிஸ்து நடந்தது போல என்னுடைய வாழ்க்கையிலும் நான் செய்ய விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையிலே தான் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த செய்தியை பற்றி நாங்கள் யோசிக்கிற போது அவர் சொல்லி தருகின்ற இந்த கருத்தை ஒரு முறை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் தூக்கி எறிந்து விடுங்கள் என்றோ, எல்லாவற்றையும் அப்படியே தான தர்மம் செய்து விடுங்கள் என்றோ அவர் சொல்ல வரவில்லை. நம்மிடத்திலே இருக்கின்ற காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்து தன்னை எம்மோடு பகிர்ந்து கொண்டார். அதனாலே நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறோம். அவரை வழிபடுவதற்காக ஆலயத்திற்கு போகிறோம். அந்த கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே வருகிற போது நான் எனக்குரியவர்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவேன். என்னுடையவைகளை மற்றவர்களுக்கும் சொந்தமானது என்று நான் நினைப்பேன். நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதாது, மற்றவர்களும் என்னை போல மகிழ்ச்சியாக இருக்க, கஷ்டத்திலே, வறுமையிலே, தேவையிலே, ஏதோ ஒரு வகையிலே நான் போதுமானவனாக அவர்களுக்கு காட்டிக்கொள்ள என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முயற்சி செய்வேன். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்பது பவுல் அடிகளார் நமக்கு முன்னே வைக்கின்ற சவால். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.